அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்திடலாம். முதல்ல இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ரிஷபராசிகாரர்களுக்கு இந்த மாதம் வக்கர நிலையில் 10ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பது உங்கள் வேலையில் செயல்திறன் அதிகமாகவும் செயல்படவும் வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் சூழ்நிலையும் உருவாகின்றது. வியாபாரத்தில் வளர்ச்சியும் யோகமும் உருவாகும். சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள். இதனால் உங்கள் வணிகமும் முன்னேறும். நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவும் மற்றும் நல்ல முதலீட்டையும் பெறுவீர்கள். இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையும் தரும். 5ஆம் வீட்டில் குரு கிரகத்தின் முழு அம்சமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதுவும் கல்வியில் விரும்பிய முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் மனம் அறிவுத்திறனை நோக்கி நகரும். ஆனால் உங்கள் அறிவு அவ்வப்போது தொந்தரவு செய்யவும் தொடங்கும். படிப்பில் சீரான தன்மை இல்லாததால் உங்கள் செயற்திறன் பாதிக்கப்படும் என்பதால் அதை நீங்கள் உடனே கையாள வேண்டும். உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்க வேண்டும். இதன் காரணமாக சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் கையாளுவீர்கள். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமைந்திருப்பார் மற்றும் குரு பகவான் அவர் மீது முழு பார்வையும் உங்களுக்கு தருவார். இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணர்வீர்கள். நீங்கள் ஒன்றாக கோவிலுக்கு மற்ற ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள் அல்லது சுற்றுலாவோடு சென்று வருவீர்கள். செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவதால் அவ்வப்போது வாக்குவாதங்களையும் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்களை நீங்கள் ஏற்படலாம். இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள். இருவரும் ஒருவர் சிறந்த வாழ்க்கை துணையின் கடமையை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். திருமணமாகாத ஜாதகர்களுக்கு திருமணத்திற்கு ஏற்ற யோகமான வாய்ப்புகளும் உண்டாக போகின்றது. ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 11ஆவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்ய போகின்றார். உங்கள் பணத்தையும் அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள்.
மற்றும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களின் வணிகத்திலிருந்து பணமும் அதிகரிப்பதால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். மாதத்தின் ஆரம்பத்தில் செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் சில சிறிய காயங்களும் பாதிக்கப்படுவீர்கள் அல்லது நீங்கள் அறுவை சிகிச்சையும் செய்யலாம். சனி பகவான் 12ஆம் வீட்டில் வக்கர நிலை கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஜூலை மாதத்தில் ரிஷபராசி இளம் வயதினர் சிலர் தங்கள் மனதில் உண்மையான காதல் மலர்வதை உணரப் போகின்றீர்கள். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் குடும்ப சூழலில் அன்பும் அதில் உள்ள பிணைப்பும் உங்களுக்கு நீங்களே உணர்வீர்கள். ஜூலை மாதத்தில் குடும்ப உறுப்பினருடன் குறுகிய தூர பயணங்களும் அல்லது வெகு தூர பயணத்திலூட நீங்கள் போயிட்டு வருவீங்க. சில தம்பதிகளுக்கு இந்த மாதம் உறவில் நல்ல பிணைப்பும் இருக்கும். எதிர்கால இலக்குகள் மற்றும் திட்டங்கள் பற்றி நீங்கள் முடிவுகளும் எடுப்பீர்கள். சில ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் உறவில் சில சிறிய சவால்களையும் சந்திக்க போகின்றீர்கள். நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் நிதி வாய்ப்புகள் அனைத்தும் சாதகமாகவும் ஏற்றதாகவும் தான் இருக்கு. புதிய வாய்ப்புகளும் வரலாம். இருப்பினும் மாதத்தின் முதல் பாதியில் அதிக செலவுகளை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். இது வாழ்க்கை துணை அல்லது வணிக கூட்டாளியில் பிடிவாதமான சூழலில் தான் வரப்போகின்றது. இந்த விஷயத்தில் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஒரு காரணமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். ஆனால் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும். பணியிடத்திலும் சில சங்கட்டமான சூழ்நிலையும் ஏற்படும். உத்தியோகம் மூலம் வருமானமும் சீராக இருக்கும். சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் உறவுகள் பொறுத்தவரை கலவையான முடிவுகள் தான் இருக்கும். தொழிலை பார்த்தோம்னா, வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் சேவையில் உள்ளவர்களுக்கு கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். புதிய வாடிக்கையாளர்களையும் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகளும் வணிக ஒப்பந்தங்களில் ஏற்படும். அதனால் கவலை மற்றும் ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. எதையும் நீங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அதை நீங்கள் கையாளுவதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை, தகுந்த ஆலோசகரை நீங்கள் அணுகுங்கள். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வியாபாரத்திற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம்னா, இந்த மாதத்தில் தொடக்கத்தில் தூக்கம் கெடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வெப்பம் மற்றும் சர்க்கரையின் அளவு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். வெப்பநிலை அதிகரிப்பு, சிலருக்கு இருமல் மற்றும் சளி தொடர்பான நோய் தொற்றுகளும் உருவாகலாம். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கண்காணித்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ரிஷபராசி மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவார்கள். நினைவாற்றல் திறனும் அதிகரிக்கும். இந்த மாதம் கவனச்சிதறல்கள் குறைந்து கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டிலும் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு அதிகமாக நீங்கள் வெற்றி வகைதான் கூட போகின்றீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால், உங்களுடைய மன அழுத்தத்தை போக்க தினமும் யோகா மற்றும் தியானம் செய்யுங்கள். முடிந்த வரைக்கும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள்.